ஈஸ்ட் லங்கா உங்களை வரவேற்கின்றேன். நான் டாக்டர் ஹாதி. நாங்கள் அண்மையில் முல்லைத்தீவு மாங்குளத்தில் அமைந்திருக்கிற சைலேஜ் ப்ரொடக்ஷன் யூனிட் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றுக்கு நாங்கள் விஜயம் செய்தோம். அது சம்பந்தமாக பார்க்கலாம் வாங்க. அதாவது ஆடு மாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய தீவனங்கள் வகைகள் இருக்கு. அதில் புல்லு ஒரு வகை. இந்த புல்லை பசுந்தீவனமாக வெட்டி ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். அல்லது இதை உலர வச்சு உலர் புல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில், ஹே என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொடுக்கலாம். அல்லது சைலேஜ் செய்யலாம். சைலேஜ் செய்கிற எப்படி என்றதை தான் நம்ம இன்றைய பார்க்க போகிறோம். இப்போ இது உலர் புல் இப்படி தெரியும் பண்டில் இருக்கும். அடுத்தது சைலேஜ். இது பாருங்க, இந்த பரல்ல சைலேஜ் செய்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது வைக்கோல் ஒரு முக்கிய உணவாக காணப்படுது. நம்ம நாட்டில் நெல் அறுவடைக்கு பின்னர் வர அந்த மீதியை மாடுகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இலைகுலைகளை கொடுக்கலாம். இதில் பாருங்க, ஆலை இலை, கிளிசரியா, இப்பிலிப்பில் போன்ற இலை வகைகளை ஆடுகளுக்கு கொடுக்கலாம். மாடுகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது மாட்டு தீவனம் விற்பனைக்கு வருகிறது. மாட்டு தீவனமாகவும் மாடுகளுக்கு நாம் கொடுக்கலாம். சைலேஜ் செய்யறதுக்கு முதலாவது என்னென்னா, புல்லுகளை ஒரு சிறு சிறு துண்டுகளாக அறிந்து கொள்ளணும். அப்புறம் மாட்ட கட்டாயம் இந்த இது இருக்கணும். அதாவது கிராஸ் கட்டர் இல்லை கிராஸ் சொப்பர்ன்னு கிராஸ் கட்டர்ன்னு சொல்ற இந்த மெஷின் இருக்கணும். இதுல புல்லை போட்ட மனுஷன்னா மிக சின்ன சின்ன துண்டுகளாக அதன் செய்ய வெட்டி தரும். இது பிறகு செய்கிற ப்ரொசீஜரை பார்ப்போம். இது நாங்கள் அந்த மாங்குளத்தில் இருக்கிற அந்த சைலேஜ் உற்பத்தியாளர் தோட்டத்துக்கு நாங்கள் போனோம். அது கிட்டத்தட்ட 7 ஏக்கர் பரப்பளவான தோட்டம். அதில் அவர் நாட்டிருக்கிறது இது சுகர் கிரைஸ் என்று சொல்கிற இறங்கு பயிர். அதாவது அவர் சைலேஜ் செய்கிறாரு இறங்குல இருந்து. சைலேஜ் புல்லுல இருந்து செய்யலாம், இறங்குல இருந்து செய்யலாம், சோளத்துல இருந்து செய்யலாம். அவர் பாவிக்கிறது இறங்கு. இந்த இறங்கு தோட்டம் பாருங்க. அப்ப என்ன செய்யணும்டா, சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை காற்று புகாத மாதிரி பைகள்ல அடைச்சி ஒரு 1.5 மாதத்துக்கு 45 நாட்களுக்கு வச்சோம்டா அந்த புல்லு சைலேஜாக மாறும். அப்ப சைலேஜ் என்று சொல்றது என்னன்னா, ஒரு பதனிடப்பட்ட புல் அல்லது ஊறுகாய் புல் என்று சொல்றது. அப்ப எப்படி ஒரு தேசிக்காய் நம்ம ஊறுகாய் போட்டு மிச்ச நாளைக்கு வைக்கமோ, அதே மாதிரி இந்த புல்லை மழை காலங்களில் புல் உற்பத்தி கூட கிடைக்கக்குள்ள, இந்த பயிர் உற்பத்திகள் கூட கிடைக்கக்குள்ள அதை நம்ம இந்த சைலேஜ் என்ற பதப்படுத்தலுக்கு உட்படுத்தி அதை கிட்டத்தட்ட 1 வருட காலத்துக்கு கூட சேமித்து வைக்க முடியும். அந்த புல்லோட சுவை மாறாம இருக்கும். பச்சைத்தன்மை அப்படியே மாறாம இருக்கும். அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த காற்று இல்லாம நாம அடைச்சு வச்ச உடனே காற்றின்றிய சுவாசத்துக்குரிய பாக்டீரியாக்கள் அதுல செயற்பட்டு அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்துவது சைலேஜ்ல முக்கியமா செயற்படுற பாக்டீரியா லக்டோபசிலஸ்ங்கிற பாக்டீரியா. இந்த லக்டோபசிலஸ்ங்கிற பாக்டீரியா புல்லுல உள்ள கொழுப்பு, புல்லுல உள்ள புரதம், மாப்பொருள் போன்றவற்றை அசட்டிக் ஆசிட் ஆகவும் லக்டிக் ஆசிட் ஆகவும் மாத்துது. அப்ப ஒரு நறுமணம் சுவை உள்ளதாக அது காணப்படும். இப்ப பாருங்க, இதுல இதான் செட்டப். இவர் புல்லை வெளியில கொடுத்த உடனே வெட்டி அது இந்த ரூமுக்குள்ள சிறு சிறு துண்டுகளாக மாற்றும். இதான் அந்த மெஷின் அது பெக் பண்ற மெஷின். இதில் காட்டுப்பட்டிருக்கு. அந்த பெக் பண்ற மெஷினை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சம் விலை கூடின மெஷின். இதை வச்சுதான் அவர் சைலேஜ் உற்பத்தியை செய்கிறாரு. இதுல ஒரு புல்லை
நிரப்பி இப்படி பாருங்க, இந்த பொலித்தீன் பையை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து இந்த புல்லை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட இந்த புல்லை வந்து நிரப்பணும். வந்து நிரப்பினதுக்கு பிறகு அந்த மிஷினில் ஒரு ப்ரெஸ் ஒன்று இருக்கு. வந்து அந்த ப்ரெஷ்ஷை இயக்கினோடனே அந்த ப்ரெஷ் என்ன செய்யணும்னா வந்து இந்த புல்லை அமர்த்தி தரும். வந்து அப்போ இப்படியான பேக்குகளில் இந்த புல்லை ஒரு 2-3 தரம் அமர்த்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை காற்று போகாத மாதிரிக்கு பெக் பண்ணணும். வந்து பெக் பண்ணி 45 நாளைக்கு அதை வைத்தோம்னு சொன்னால் அது சுவையான சைலேஜுங்கிற ஒரு மனமுள்ள அழகான ஒரு தீவனமாக மாறும். வந்து மாடுகள் வந்து அதை விரும்பி சாப்பிடும். வந்து அதில் வந்து ஈரலிப்பு தன்மை இருக்கும். வந்து 40-60% ஈரலிப்பு தன்மை இருக்கும். பச்சை புல் மாதிரியே இருக்கும். வந்து நல்ல நறுமணமுடையதாக இருக்கும். வந்து இதை கொடுக்குறதுனாடி விரும்பி சாப்பிடும் மாடுகள் வந்து இதை கொடுக்குறதுனாடி பால் உற்பத்தி கூடும். அடுத்தது பாலில் உள்ள கொழுப்பு கூடும். பாலில் உள்ள எஸ்என்எஃப்ன்னு சொல்கிற சொலிட் நொட்பெட்ன்னு சொல்கிற வந்து அதாவது எஸ்என்எஃப் வந்து கூடும். வந்து எஸ்என்எஃப்ங்கிறது கொழுப்பற்ற திண்மங்களின் அளவு. இதுதானே இந்த ப்ரஷ் வந்து பாருங்க. தேக்கினோடனே அந்த இது எப்படியோ புல்லை வந்து நன்றாக அமர்த்தி ஒரு காற்று இல்லாமல் அடைச்சி கொடுக்கும். வந்து இது 3 ஒரு சைலோ மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஒன்று பிறகு ஒன்று நம்ம 3 லைன் நிரப்பலாம். வந்து நிரப்பினதுக்கு பிறகு அதை ரிமூவ் பண்ணணும். தொடர்ச்சியாக இதை வந்து நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து இதான இந்த பெக் பண்ணுறது, அந்த கடைசியாக மேலே வர அந்த பொலித்தீன் பகுதியை வந்து பெக் பண்ணுற அமைப்பு தான் இது. வந்து இறுக்கமாக இது வந்து நமக்கு பெக் பண்ணி தரும், காற்று புகாத மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், சைலேஜ் செய்திருக்கு. வந்து கிட்டத்தட்ட 50 கிலோகிராம் நிறைய பெக் இது வந்து பொலித்தீன் பெக்கில் இருக்கு. வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபா வரைக்கும் 2000 ரூபா வரையுமா அவர் விற்கார். வந்து அதை வந்து நாட்டின் முழு பகுதிகளுக்குமே அவர் அனுப்பி வைக்கார். வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து 50 கிலோ பேக்கிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் போகிற டைமில் ஒர்க் பண்ணல. அது வந்து அவர் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டாரு. அப்போ நான் சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு பெக் பண்ணுற வீடியோக்கள் சில இதில் எடுத்து இதில் ஜாயின் பண்ணுறேன்னு நான் வந்து பாருங்கள். நான் அந்த ப்ரஷ் வந்து ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதை ரிமூவ் பண்ணுறாங்க, பிறகு பெக் பண்ணுறாங்க. வந்து இது ஒரு வகையான பெக்கிங் தான். வந்து இது வேறு மெஷின். இது வந்து இது கிடையாக பெக் பண்ணக்கூடிய மெஷின். வந்து நன்றி.